இன்னைக்கு நம்மளுக்கு அகைன் ஒரு பெயின்ஃபுல்லான டேவாக இருக்க போகுது. காரணம் என்னன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு 200 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் 6-7 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டாங்க. அந்த மெமோக்கு வேலைக்கிழமை அனுப்பிச்ச மெமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டாங்க. அண்ட் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து இன்றைக்கி ஈவினிங் நியூஸ் அனாலிசிஸில் பேசலாம். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகும்போது க்ரூட் ஆயிலோட விலை ஏறிடுச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணுங்கள். கோவிட் காலகட்டத்தில் எப்படி நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து போராடணுமோ அதே மாதிரி இப்போ நம்ம போராட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்க நகைகளை தேவையில்லாமல் வாங்காதீங்க. அண்ட் வெளிநாடுகளுக்கு பயணம் போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பெட்ரோல் டீசலோட பயன்பாட்டை கம்மி பண்ணிக்கோங்க. எடிபிள் ஆயிலோட பயன்பாட்டை கம்மி பண்ணிக்கோங்க. குறிப்பாக வந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை வந்து கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வைடர் ரேஞ்சாக ஒரு பேனிக் வந்து கிரியேட் பண்ணதா போகுது. அதனோட ரிஃப்ளெக்ஷன் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கும். அண்ட் என்னை பொறுத்தவரையும் 23,900 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 23,900 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட். அது உடைக்காத வரையும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அது உடச்சதுன்னா மறுபடியும் வந்து பேரிஷ் ஸ்டேட்டுக்குள்ளே நிஃப்டி வந்து போயிடும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும். கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், க்ரூட் ஆயில் தவிர்த்து மற்றது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி மாதிரியான கம்பெனி பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் மற்ற எல்லா கம்பெனிஸும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஆனால் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது போது பார்த்து நல்ல கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குங்க. திடீர்னு பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்கன்னா மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஸ் ஆஃப் நவ் கொரியன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிப் இண்டஸ்ட்ரி தான். அண்ட் ஜாப்பனீஸ் இண்டெக்ஸ் வந்து 200 பாயிண்ட் நெகட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் 1% அளவுக்கு இருந்திருக்கு. இன்றைக்கி நம்மளோட EST-INR வந்து கண்டிப்பாக மறுபடியும் 95 ரூபாவை கிராஸ் பண்ணிடும். 95 ரூபா 50 பைசாவே கிராஸ் பண்ணிடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான டே இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி.